ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரைப்படி இந்த பாத்திரத்தை எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மணிக்கு அடுப்பில் வச்சுட்டு அப்படியே இந்த பயிர் வேக வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக பிடிச்சிருச்சிங்க. அதுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா நான் அப்படியே தண்ணியை ஊற போட்டிருந்தேங்க. லைட்டாக தாங்க ஊறி இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கை எதுவுமே படாமல் சூப்பராக நம்ம இந்த மாதிரி டம்ளர் இருந்தாலே போதும், அவ்வளோ அழகாக க்ளீனாக வந்துடுங்க. இதுக்குன்னு எந்த ஒரு சோப்பு, லிக்யூடு, ஸ்க்ரப்பர் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு தான் அழுத்தமாக தேய்க்கணும் அப்படிங்கிறதே இல்லை. அந்த ஸ்க்ரப்பர் கூட நம்மளுக்கு தேவையில்லாமல் சூப்பராக நம்ம டம்ளர் இருந்தாலே போதும், அவ்வளோ அழகாக அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடுது. பாருங்கள், எவ்வளோ கரை படிஞ்சு இருந்தாலும் பரவாங்க, அடிப்பிடிச்சி போய் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். நம்ம கையும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது, பாத்திரமும் டேமேஜ் ஆகாமல் சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டம்ளர் இருந்தாலே அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணிடுது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுது வருது. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி அடி பிடிச்சிருச்சு ரொம்ப அப்படின்னாலே நீங்கள் எந்த ஒரு சோப்பு, லிக்விட் எதுவுமே இல்லாமல் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிருக்குங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக போயிருந்ததுங்க. பாருங்கள், ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்படி லைவாகவே காமிக்கிறேன். நான் அப்படி கீழே ஊற்றிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் கரைங்கிறது இல்லவே இல்லைங்க. அடிப்பிடிச்ச பாத்திரம் அப்படிங்கிறதே இல்லை. இதுக்குன்னு எந்த ஒரு சோப்பு, லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணலை. அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டம்ளர் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு டம்ளர் வச்சு சூப்பராக நம்ம பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம வீடுகளில் இந்த மாதிரிக்கு சாதாரணமாக பாத்திரம் கவுத்தி போடுறதுக்குன்ட்டு கூடை வாங்கியிருப்போங்க. இந்த கூடையில் பார்த்திங்கன்னா பாத்திரம் மட்டும்தான் கவுத்தி போட முடியும். மற்றபடி நம்ம கரண்டி எதுவுமே தொங்க போடுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபேஸுமே அதில் கொடுக்கலைங்க. அப்படியே நம்ம கரண்டி உள்ளே போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கரண்டியை தொங்க விடுத மணிக்கு இருந்ததுனா தான் நம்மளுக்கு அடிக்கடி எடுக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு அதுக்கு நான் இந்த மாதிரி கம்பி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கம்பி பெரும்பாலும் ஈஸியாக எங்கேயுமே கிடைக்கிறது தாங்க. சாதாரண கம்பி தாங்க இது. இதை பார்த்திங்கன்னா நான் எஸ் மாடலில் இந்த மாதிரிக்கு அதை நல்லா வளைச்சி விட்டுக்கிட்டேங்க. இந்த கம்பியை நம்ம இந்த மாதிரிக்கு உள்பக்கமாக மாட்டிக்கலாம், வெளிப்பக்கமாக மாட்டிக்கலாம். இப்போ எனக்கு பாத்திரம் கம்மியாக தான் நான் இதில் வைப்பேன் அப்படிங்கிறவங்க உள்பக்கமாகவே மாட்டி தொங்க விட்டுக்கலாங்க. இல்லை எனக்கு இந்த கூடை ஃபுல்லாகவே நான் பாத்திரம் கவுத்தி போடுவேன், நான் இதை வெளிப்பக்கமாகவே மாட்டிக்குதுன்னா நம்ம வெளிப்பக்கமாகவே மாட்டிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கூடவே பத்தாதுங்க, அந்தளவுக்கு பாத்திரம் இருக்கும். அதனால் நான் இதை வெளிப்பக்கமாகவே மாட்டிக்கிடுதேங்க. இந்த மாதிரிக்கு வெளிப்பக்கமாக மாட்டி பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கு நம்ம ஆன்லைனில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரிக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாத்திரம் கவுத்தி போடுற கூடையில் பார்த்திங்களா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் எவ்வளோ கரண்டி வேணாலும் நாங்கள் தொங்க போட்டுக்கலாங்க. இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் கூடை வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்குன்னு ஆன்லைனில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். இந்த மாடல் கூடை வாங்கியிருக்குமே நம்மளுக்கு ஆணி இந்த கரண்டி எதுவுமே தொங்க போட முடியாதுன்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி 2 பயிர் வகைகள் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன், இன்னொன்று சுண்டல் தாங்க. இந்த ரெண்டையுமே நல்லா ஒரு 8 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குடிக்கிற தண்ணியில் நான் இந்த மாதிரிக்கு நல்லா ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி போய் இருக்குதுங்க. இப்போ இதை முளை கட்டி எடுத்துக்கலாங்க. முளை கட்டி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்களாக்கி தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நார்மலாக ஒரு காட்டன் கிளாத்தில் சாதாரணமாக முனிப்பு போட்டு வச்சுக்கிடலாங்க. இந்த மாதிரிக்கு ரொம்பலாம் எதுவுமே அப்படி ஒன்றும் முனிப்பு போடணும். நார்மலாக நம்ம சாதாரணமாக முனிப்பு போடுவோம்லாங்க, அந்த மாதிரிக்கு நம்ம இதில் முனிப்பு போட்டாலே போதுங்க. இப்போ நான் ரெண்டையுமே இந்த மாதிரிக்கு கட்டி எடுத்துக்கிடுதேங்க. நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி கட்டி எடுத்தாலே நம்மளுக்கு நல்லா முளை கட்டி வருங்க. நான் 2 இதையுமே அந்த மாதிரிக்கு முளை கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம காய அலசுற தட்டில் தாங்க இதுக்கு மேலேயா நம்ம வைக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்களா, அதில் நல்லா தண்ணிக்குள்ளே வச்சுருக்கனால இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்களா ட்ரை ஆகாமல் நல்லா இருக்குங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு அந்த நீர் அதில் வச்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த பயிருக்கு
அதனால தாங்க அந்த மணிக்கு கீழே தண்ணி வச்சுட்டு இந்த மணி காயலசு தட்டில் வச்சு அதுக்கு மேலேயா பயிர் வகைகளை இந்த மாதிரிக்கு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. முளைக்கட்டி வச்சுருந்தது அது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுதுங்க. நல்லா இந்த மாதிரிக்கு கடைகள்லாம் பார்த்திங்களாக்கி அவ்வளோ ரேட்டுங்க. இது வந்து இதுக்கு நாமளே வீட்டிலே இந்த மாதிரிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இப்போ சுண்டல் பார்த்திங்களா அதுவும் 8 மணி நேரம் ஊற வச்சது தாங்க. இது பார்த்திங்களா லைட்டாக தாங்க முளை புரியிருந்தது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முளை கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஆனாலும் இது நல்லா முளை கட்டியிருக்குதுங்க. நல்லா வீடியோவில் தெரியும் நினைக்கிறேங்க. லைட்டாக நல்லா முளை கட்டியிருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக உள்ளது. இந்த மணி முளை கட்டி வச்சுருக்கத ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சாப்பிடுது அவ்வளோ நல்லது. நல்லா ப்ரோட்டீன் அதிலெல்லாம் அவ்வளோ இது இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கனாக்கி நம்ம எல்லாருமே இந்த மாதிரிக்கு முளைக்கட்டி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி பயிர் வகைகளை வந்து அவ்வளோ சூப்பராக லென்த்தாக நல்லா வந்திருக்குதுங்க. இந்த பச்சை பயிர் பார்த்திங்களா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.